ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். மனிதநேயம் கொண்ட ஒரு மாமனிதன், ஏழைகளுக்கு உதவிய எளிய மனிதன், கரைப்படியாத கரத்திற்கு சொந்தக்காரர், அறம் கொண்ட அரசியல்வாதி, நடிகர் சங்க கடனை அடைத்த கண்ணியமான நடிகன், உணவளித்த உன்னத தலைவன், தப்பை எதிர்த்து கேட்கும் எதிர்க்கட்சி தலைவர், மக்களால் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டவர். இது மட்டுமின்றி ஒரு கேப்டன் பிரபாகரனாய், ஒரு சின்ன கவுண்டராய், ஒரு பேராசிரியர் ரமணனாய் பல்வேறு தோற்றங்களில் தோன்றி மக்கள் மனதில் இன்று வரை நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்து வந்த பாதையையும் அவரை பற்றி தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். வெல்கம் டு ஜெம் டாக்ஸ். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 அழகர்சாமி மற்றும் ஆண்டாள் தம்பதியருக்கு மகனா பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் விஜயராஜ். விஜயராஜ் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பை தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய தி பிரிட்டோ உயர்நிலை பள்ளியிலும் மதுரையில் இருக்கக்கூடிய நாடார் உயர்நிலை பள்ளியிலும் தன்னோட படிப்பை தொடர்றாரு. அதன் பிறகு நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் பகுதியில் உள்ள புனித மரியன்னை உயர்நிலை பள்ளியில விடுதியில தங்கியிருந்து 1960 ஆண்டு முதல் 1968 ஆண்டு வரை 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கல்வி கற்கிறார். இளம் வயதிலிருந்தே சினிமா பார்க்கும் ஆர்வம் அதிகமாக விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்ததுனால அவருக்கு படிப்பு மேல அதிக நாட்டம் ஏற்படலை. இதனால தன்னுடைய பள்ளி படிப்பை 10ஆம் வகுப்போடு முடித்துக் கொள்கிறார். அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனா தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது விஜயகாந்த் அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றார். படிப்பை நிறுத்திய பிறகு கீரத்துறையில் உள்ள தன்னுடைய தந்தையுடைய அரிசி ஆலையில் விஜயகாந்த் அவர்கள் பணி செய்கிறார். அதன் பிறகு திரைத்துறையில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாத போதும் நடிகராகுவதற்காக விஜயகாந்த் அவர்கள் மதுரையை விட்டு புறப்படுறார். குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா 1976 1977 மதுரையின் ராசி புகைப்பட கடையில் ஆசை தம்பி என்பவர்கிட்ட இவர் திரைத்துறையில் வாய்ப்பு தேடுவதற்காக புகைப்படங்களை எடுத்துக்கொள்கிறார். பகல்ல அப்பாவோட அரிசி ஆலையில் பணிபுரிந்து விட்டு இரவுல சினிமா வாய்ப்புக்கான புகைப்படங்களை எடுக்கிறாரு. 1978 ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர், அதாவது டி நகரில் உள்ள ரோகிணி லாட்ஜில் தான் ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து தங்குறாங்க. அந்த வருடத்தில் குறிப்பாக சொல்லணும்னா இயக்குனர் பி மாதவன் இயக்க இருந்த என் கேள்விக்கு என்ன பதில் திரைப்படத்தில் ரஜினிகாந்தினுடைய தம்பியாக ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடிக்க விஜயகாந்த் அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்படுறார். விஜயகாந்த் அவர்களுக்கு 101 ரூபாய் முன்பணமாகவும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கி ஒரு 3 நாட்கள் மட்டுமே விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. அதன் பிறகு அந்த படத்திலிருந்து விஜயகாந்த் அவர்கள் நீக்கப்பட்டு இவரோட கதாபாத்திரத்தில் ஏஇ மனோகரன் அவரை வந்து நடிக்க வைக்கப்படுறாரு. குறிப்பாக சொல்லணும்னா இவரது தொடக்க கால திரை வாழ்க்கையின் போது பல திரைப்பட தயாரிப்பாளர்களாக இவருக்கு பல பட வாய்ப்புகள் வந்து இழக்க நேரிடுது. இதற்கு பெரும்பாலான காரணமாக இருப்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, அப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர் கருப்பான நிறத்தில் இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பல முன்னணி நடிகர்கள் கூட இவர் கூட கருப்பான தோல்கள் இருக்காங்க, இந்த நிறத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடக்க கால திரை வாழ்க்கையின் போது இவரோட நடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்தும் சொல்லப்படுது. அதன் பிறகு 1979 ஆண்டு எம்ஏ கஜா அவர்களுடைய இனிக்கும் இளமை திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ப்பு வந்து வாங்கி தராங்க. குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா மதுரை சேனாசி ஃபிலிம்ஸினுடைய முகமது மசூர் மதுரை ஏரியாவை வாங்கி கொள்வதாக கூறி அந்த படத்தினுடைய வில்லன் வேடத்தை விஜயகாந்த் அவருக்கு வந்து பெற்றுத்தராரு. இப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரது இயற்பெயரான விஜயராஜ் என்பதிலிருந்து விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ கஜா வந்து மாத்துறாரு. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றிய விஜயகாந்தினுடைய நண்பர்கள் கொடுத்த ஆடைகளை அணிந்தான் இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். விஜயகாந்த் அவர்களுடைய இந்த திரைப்படம் விமர்சனம் மற்றும் வணிக ரீதியில் தோல்வியை சந்திக்குது. இதனைத் தொடர்ந்து 1979 ஆண்டு, அதாவது அதே ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக அகல்விளக்கு திரைப்படத்தில் நடிக்கிறார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் அதிகாலையிலேயே இவரை அழைத்து சென்று கதாநாயகி வரப்போவதா காரணம் காட்டி பிற்பகல் 3 மணி வரைக்கும் விஜயகாந்த் அவர்களை உணவு உண்ண அனுமதிக்காம நடிக்க சொல்றாங்க. விஜயகாந்த் அவர்களும் பசியை மறந்து கொண்டு தன்னோட நடிப்பை நடிச்சு காட்டுறாரு.
நடித்து முடித்த பிறகு தான் உணவு உண்ண வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அனுமதிக்கப்படுறார். குறிப்பா தன் பட நிறுவனத்திற்கு வரும் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் விஜயகாந்துக்கு உருவாச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அதன் பிறகு 1980ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த தூரத்து இடிமுழக்கம் திரைப்படம் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படுது. இந்த திரைப்படத்தில் தான் இவருடைய நடிப்பு வந்து பெரிதும் வந்து பாராட்டப்படுது. இவருக்கு ஒரு அங்கீகாரமும் இந்த படத்தின் மூலம் வந்து கிடைக்குது. தான் வளர்ந்து வந்த 1981 ஆண்டுகளில் சிவப்பு மல்லி மற்றும் சாதிக்கோரு நீதி போன்ற புரட்சிகர சிந்தனைகளை கொண்ட திரைப்படங்களில் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த திரைப்படங்களில் இவரோட புரட்சி செய்யும் ஒரு கோபக்கார இளைஞனாக நடித்தார் அப்படிங்கிறது நம்ம யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. தொடர்ச்சியாக படங்கள் வந்தாலும் வணிக ரீதியாக ஒரு கதாநாயகனாக விஜயகாந்த் அவர்களை முன்னிறுத்திய திரைப்படம் அப்படின்னா 1981ஆம் ஆண்டு S.A. சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை என்பது நாம் அனைவராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதற்கு பிறகு இருவரும் பல திரைப்படங்களில் இணைந்து வந்து பணிபுரிகிறாங்க. இந்த திரைப்படம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்லையும் மறு ஆக்கம் செய்யப்படுது. அதன் பிறகு 1982ஆம் ஆண்டு ஓம் சக்தி என்ற திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து வில்லனாக வந்து நடிக்கிறார். இதற்கு பிறகு அவர் எந்த ஒரு திரைப்படத்திலையும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இவருடைய பெரும்பாலான திரைப்படங்கள் ஊழல், நேர்மை மற்றும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுதல் ஆகியவற்றை சுற்றி தான் கதைகளும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இவரை பற்றி குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா காவல்துறை அதிகாரியாகவே சுமார் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் விஜயகாந்த் அவர்கள் நடித்துள்ளார். அது மட்டுமின்றி தேசப்பற்று மிக்கவர், கிராமத்தில் நல்லது செய்பவர், இரட்டை வேடங்கள் ஆகிய கதாபாத்திரத்திலும் விஜயகாந்த் அவர்கள் வந்து நிறைய வந்து நடிச்சிருப்பார். அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் 1983இல் டௌரி கல்யாணம், 1984இல் 100வது நாள் மற்றும் 1984இல் வைதேகி காத்திருந்தால் உள்ளிட்ட அதிரடி நகைச்சுவை மற்றும் உணவுபூர்வமான கருப்பொருளை கொண்ட வணிக திரைப்படங்களும் மெதுவாக வளர்ந்து வரார். இதில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது அப்படிங்கிறது நம்ம யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் விஜயகாந்த் அவர்களுடைய திரைவாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையுது. இதுவரை கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் அவர்கள் 1984இல் மட்டுமே ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனையை புரிகிறார். இதே போல் 1985ஆம் ஆண்டு 17 திரைப்படங்களில் வந்து விஜயகாந்த் நடித்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு கீழே இயங்கி கொண்டிருந்த அவருடைய ரசிகர் மன்றத்திற்கு 1982ஆம் ஆண்டு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற முழக்கத்துடன் தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செய்கிறார். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற கொள்கையோட ரசிகர் மன்றம் சார்பில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யப்படுது. மன்ற திறப்பு விழா என்றாலே உதவி செய்யும் விழாவாக பிற்காலங்களில் வந்து மாறுது. குறிப்பாக சாட்சி, சட்டம் சிரிக்கிறது, நீதி பிழைத்தது போன்ற சமூக விழிப்புணர்வு படங்களில் விஜயகாந்த் அவர்கள் நடித்து மக்களுக்கு புரட்சிகரமான கருத்துக்களையும் சமூக விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக தான் அவருக்கு புரட்சி கலைஞர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் வந்து கிடைக்குது. சினிமா ரசிகர்களோட வரவேற்பை பெற்ற இந்த படத்தில் ஒரு காட்டில் இலாக்கா அதிகாரியாக வந்து நடித்து பெரும் புகழை பெற்றிருக்கிறாரு. இவர் மக்களாலும் திரையுலகத்தினாலும் கேப்டன் என்று இந்த கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் அழைக்கப்படுறாங்க. குறிப்பாக ஈழத்திற்கான சிம்ம குரல் அப்படின்னு வந்து விஜயகாந்தை வந்து எல்லாரும் அன்றைய காலகட்டங்களில் கூறுவாங்களாம். திரைப்பட வெற்றியை தொடர்ந்து 1990ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி எல்சி கண்ணையா அம்சவேணி அவர்களுடைய மகளான பிரேமலதா என்பவரை வந்து விஜயகாந்த் அவர்கள் திருமணம் செய்திருக்கிறாங்க. குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் அப்படின்னு 2 மகன்கள் வந்து பிறந்தாங்க. ஈழ விடுதலைக்காக போராடிய போராளி பிரபாகரன் மேலே உள்ள பற்றால தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என்றும், முருகன் மேல் உள்ள பற்றாலும் தாம் பிறந்த அந்த மதுரை மண் மீது உள்ள பற்றாலும் இளைய மகனுக்கு சண்முக பாண்டியன் அப்படின்னும் விஜயகாந்த் அவர்கள் பெயர் சூட்டினாங்க. குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஈழப்பற்றை பற்றி சொல்லணும்னா 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் வந்து விஜயகாந்த் அவர்கள் மனு கொடுக்கிறார். அதன் பிறகு 1986ஆம் ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் விஜயகாந்த் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்.
ஈழத்தமிழர்களுடைய உணர்வை உணர்ந்தவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தன்னோட பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தவிர்க்கிறார். பின் நாட்களில் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்று முதல் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறார். அது மட்டும் இல்லாமல் 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமா அடைக்கிறார். நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்கிறார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்தோட மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் விஜயகாந்த் அவர்கள் நடத்தினாங்க. அதன் பிறகு 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்துக்குன்னு தனி கொடியை விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிடுறாங்க. அதில் பலரும் வெற்றி பெறுறாங்க. குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பேசுவதற்கு இது வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லலாம், 2002இல் ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரோட படங்களில் பட்டாசா வெடிக்க தொடங்குது. அப்படி விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர சரியான களத்துக்காகவும் காரணத்துக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு நடந்த பல சம்பவங்களுக்கு பிறகு நடிகர் விஜயகாந்த் ஊராக சென்று தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பிக்கிறார். சென்ற இடங்களிலெல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைக்குது. விஜயகாந்துக்கான மக்கள் கூட்டம் அலைமோதுது. இதன் பிறகு திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என விஜயகாந்த் அவர்கள் அதிரடி காட்ட தொடங்குகிறார். அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்துக்காக விஜயகாந்தனுடைய மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்துக்கு நோட்டீஸ் வருது. இந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் ஒரு அரசியல் கட்சியை விஜயகாந்த் அவர்கள் தொடங்குறாங்க. கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை விஜயகாந்த் நிறுத்தி பாமகவின் கோட்டையான விருதாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெறார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வி அடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை விஜயகாந்த் அவர்கள் பெற்றுத்தராரு. அதன் பிறகும் 2009 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தேமுதிக தனித்து நின்று தோல்வியை தழுவுது. தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெறுது. தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதன்முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார். 41 இடங்களில் போட்டியிட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெறுது. ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதன்முறையாக சட்டமன்றத்துக்குள் எதிர்க்கட்சி தலைவராக போறாரு. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதியிலும் படுதோல்வி அடையுது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்தினுடைய தேமுதிக அந்த கட்சியை இணைந்து முதல்வர் வேட்பாளராக எல்லாராலையும் விஜயகாந்த் அவர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கிறார். ஆனால் அந்த தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உட்பட தேமுதிகவை போட்டியிட்ட 104 தொகுதியிலையும் படுதோல்வி அடையுது. உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழக்கிறார். இதன் பிறகு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதிகளில் மட்டும் போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலையுமே படுதோல்வி அடையும். விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதி உதவி,
எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என பல சாதனைகளை புரிந்து கலக்கியவர் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவுல நிவாரணங்களை கொடுத்து விஜயகாந்த் அவர்கள் உதவி வந்தார் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதன் பிறகு அரசியல் கட்சி தொடங்கிய பின் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக வந்து நிவாரணம் வழங்கினவரும் விஜயகாந்த் தான். இதை தாண்டி பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று விஜயகாந்த் நடத்தினார் என்பது பலருக்கு தெரிந்த உண்மை. இது போன்ற எண்ணிலடங்கா சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்படி பல நற்பெயர்களுக்கு சொந்தமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் 2023 டிசம்பர் 28 அன்று காலை உடல்நலக் குறைவால் தனது 71வது வயதில் மருத்துவமனையில் காலமானார். முன்னதாக இவருக்கு செயற்கை சுவாச கருவியின் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். கேப்டன் விஜயகாந்தின் மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் அவர்களுடைய உடல் அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் முதல் நாள் அஞ்சலிக்காக வைக்கப்படுது. 2023 டிசம்பர் 29 அன்று அதிகாலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை தீவுத்திடல் மைதானத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் வைக்கப்படுது. பின்னர் பிரம்மாண்ட இறுதி ஊர்வலத்திற்கு பின் மாலையில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் அரசு மரியாதையுடன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என பொறிக்கப்பட்டிருந்த சந்தன பேழையில் வைக்கப்பட்டு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளையும் 3 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கார். 2024 ஜனவரியில் அவருடைய மரணத்திற்கு பின் இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டது. குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பது போல வாழ்ந்து மறைந்தவர் கேப்டன் விஜயகாந்த். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை பற்றி இன்று விரிவாக பார்த்தோம். இப்படி மக்களுக்கு பல நன்மைகளை செய்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றுடன் 2 வருடங்கள் முடிந்த நிலையில் அவரை போல் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற ஒரு தாரக மந்திரத்தில் அவரை போல் நம்மளால் முடிஞ்சதை பல பேருக்கு செய்வோம். மீண்டும் இன்னொரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார்.